செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவேன். எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுபராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். இயேசு கலிலேயே கடலோரமாய் நடக்கும்போது செபெதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தபோது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் படைத்த இந்த புனித நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். பௌர்ணமி நாள், முழு இரவு ஜெபம், புனித சந்தியாப்பருடைய இந்த திருத்தலத்தில் நாம் கூடி ஒரே மனத்தோடு ஜெபிக்கின்ற போது நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பது நம்பிக்கை. எனவே தான் இந்த நாளில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று புனித பவுலுடைய தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக பிலிப்பியர்களின் திருமுகம் 4:13 சொல்லுகிறார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இந்த இடத்தில் நான் வருகின்றேன் என்றால், திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால், திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கிறேன் என்றால், இன்னும் ஒரு சில பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறேன் என்றால், நிச்சயம் புனித சந்தியாப்பர் வழியாக இறைவன் எனக்கு அனைத்து வலுவையும் ஆற்றலையும் வல்லமையும் சக்தியும் தருகிறார். பலவையான துன்பங்கள், துயரங்கள், தோல்வியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நினைத்து எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஜெபித்து எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அவை அனைத்திற்கும் நாம் இந்த நாளிலே நன்றி சொல்வோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நன்மைத்தனமும் நம்ம ஒருவருக்கும் கிடைக்க வேண்டுமென சொல்லி இந்த தியாக திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறைநிகழ்வை நம்ம ஒருவருக்காக ஒப்பு கொடுத்து இறையாசிரியை பெற்றுத்தர வந்திருக்கின்ற அன்பு தம்பி குழந்தை இயேசு பாபு அவர்களையும், அருட் சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, உங்கள் ஒருவரையும் இந்த கல்வாரி தியாக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த நாளில் இந்த பௌர்ணமி நாளை சிறப்பு செய்கின்ற அந்த குடும்பத்தாருக்கு, உணவு கொடுத்து உதவுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு, இன்னும் பல வகையில் வேலை பார்க்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அண்மையில் இறந்த திருமதி ரெமி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த குடும்பத்தாருக்கு செய்யும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த குடும்பத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மகனுக்கு நல்லதொரு வரன் கிடைக்கவும், பேரக்குழந்தைக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், செய்கின்ற வேலைகள், தொழில்கள், பணிகள் எல்லாம் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டியும் இந்த திருப்பலியான ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள். எனவே இந்த வேளையிலே நம்முடைய பாவத்திற்காக மனவருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மறைசாட்சியாக சென்னை சிந்தும் பேச்சினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறியவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்திவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காகத்தான் தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரே, எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 27 முதல் 29 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 27 முதல் 29 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், ஆண்டவரே கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை ஆண்டவரே புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதானே, புதிரான வாழ்வை எதிரானதானே. பொலிவாக செய்வார் ஆண்டவனே. உம் அருளோடு அணைப்பாய் மாவரனே. சகோதர சகோதரிகளே, என்னோடு எங்களுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமொழிக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பருடைய நவநாளில் உமக்கு வந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இன்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகிறேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. நம்பிக்கையோடு இந்த வேளையிலே முழங்கால் படியிட்டு இந்த உயிருள்ள பிரசன்னத்திலே நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலே சாதாரண அப்பம் இயேசுனுடைய உடலாகவும் சாதாரண ரசம் இயேசுவின் இரத்தமாகவும் மாறக்கூடிய வல்லமையான நேரத்தில் இருக்கிறோம். எனவே இந்த வேளையிலே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்பாடுகளை, நாம் செய்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளை இந்த வேளை ஒப்பு கொடுத்து உயிருள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பு தெய்வ இறைவா, இந்த புனிதமான நாளிலே ஒரே குடும்பமாக கூடி ஒப்பற்ற தியாக திருப்பலி உமக்கேற்ற முறையில் ஒப்பு கொடுத்து அருளையும் ஆசுவாத்து வேண்டியிருக்கின்ற அனைத்து இறைமக்களையும், இன்னும் சிறப்பாக தங்களுடைய குடும்ப கருத்துக்களை, தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்பு கொடுத்து திருப்பலியில் மன்றாடுகின்றவர்களையும், இந்த இடத்தில் வந்த பல கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள், ஜெபித்துவிட்டு சென்றவர்கள் அனைவரையும் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வ இறைவா, அனைவரையும் ஆசிர்வதியும், அனைவரையும் உமது ஆவியால் ஆட்கொள்ளும். ஒவ்வொருவரையும் நீதாமே அன்பின் ரெக்கைக்குள்ளே வைத்திரலும். ஊருடைய கவலை, கண்ணீர், கஷ்டங்களை எல்லாம் நீக்கிரலும். மகனே, மகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஒருவரையும் ஆசீர்வதித்திரலும். இந்த நாளில் ஒரு நம்பிக்கையோடு எதையெல்லாம் குறித்து கேட்கிறார்களோ அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நல்ல வரன்கள், குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம், இன்னும் இவர்கள் செய்கின்ற தொழில்களில் வெற்றி, வளர்ச்சி, நிலம் சார்ந்த கடல் சார்ந்த தொழிலெல்லாம் நீ நாம் நிறைவாக ஆசீர்வதித்து அவற்றின் உழைப்பிற்கேற்ப நல்ல பலன் கிடைக்க கிருபை புரிந்திரலும். மேற்கொள்கின்ற பயணங்களில் எல்லாம் நீதாமே முன்னும் பின்னும் நாற்புறம் இருந்த பல வகையான ஆபத்துகள், விபத்துக்கள் இருந்த காத்தரலும். பிள்ளைகளுடைய படிப்பை ஆஸ்வதியும், தேர்வை ஆஸ்வதியும், எழுதுகின்ற தேர்வுகளெல்லாம் வெற்றியை கொடுத்தரலும். இவருடைய படிப்பிற்கேற்ப, முயற்சிக்கேற்ப நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க கிருபை புரிந்திரலும். குடும்பங்களிலும் உறவுகளிலும் அமைதி ஏற்பட, நல்ல எண்ணத்தில், நல்ல சிந்தனையில், மனித நேயத்தில் வளர நீதாமே கிருபை புரிந்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றலும். இந்த நாளில் நான் நினைவுடன் ஜபிக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நீதாமே நித்திய மோட்ச பேரின் வாழ்வை கொடுத்திரலும். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும், குடும்பங்கள் மீதும், இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவர் மீதுமே இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள நோக்கி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். 「あめ」 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 "ஆமென்" 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 "ஆமென்"
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமிழை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இயற்கை சுமந்த கனிசை வினையாம்
அந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக இறைவன் வந்து வழங்கும் கனியாய் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாய் எம்மில் தவழ்க. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தீவு தொடரா புதுமை நிலவாய் திகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாய் எம்மில் தவழ்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாபுருடைய நவநாளிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தியாகப்பருடைய வழியில் வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறிவாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில்
இருக்க வருவாயோ என் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் திளைப்பதும் ஏன் இறைவா. ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதும் நியாயமென்ன. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதும் நியாயமென்ன. தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூற சுமைகள் கரைந்திடும் மாயமென்ன. மாயமென்ன. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்டால் கேள்விகள் நிறைவதும் ஏன் இறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்டால் கேள்விகள் நிறைவதும் ஏன் இறைவா. வேதனை கண்டும் நீ காத்திடும் மௌனம் விளங்கவில்லை அது ஏன் இறைவா. ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் இந்த ஆண்டவரோடு அருகில் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அருளை நிறைவாக பெறுகிறோம். இதைத்தான் இந்த நொடி பொழுதிலே பாடலாக பாடி இந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தோம். இந்த வேளையிலே இந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இந்த ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம் எந்த நோக்கத்திற்காக இவரை நோக்கி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்க காத்திருக்கிறார். இந்த பௌர்ணமி நாளிலே நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்கிறோம் என்றால் இந்த பௌர்ணமி என்பது முழுமையை சுட்டி காட்டுவதாக இருக்குது. முழுமையின் நாயகனாக, நிறைவின் நாயகனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை ஒரு நிமிடம் மௌனமாக நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நமக்கு எது தேவை என்று நாம் விரும்புகிறோமோ ஏங்குகிறோமோ அது இறைவனுடைய திருவுள்ளப்படி நமக்கு கிடைக்கும்படியாக இந்த நற்கருணை ஆண்டவரை ஒரு நிமிடம் அமைதியாக உற்று பார்த்து கேட்போம்.
அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு தூயவர், இயேசு தூயவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு அருளை பொழிபவர், இயேசு அருளை பொழிபவர், இயேசு மன்னிப்பை பொழிபவர், இயேசு மன்னிப்பை பொழிபவர், இயேசு இரக்கத்தை பொழிபவர், இயேசு இரக்கத்தை பொழிபவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 35. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர்ம செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு மன்னிப்பின் தெய்வமாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலும் கூட நம் ஒவ்வொருவருமே மன்னிக்கக்கூடிய சமூகமாக வாழ்ந்திட இந்த உயிருள்ள இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். நான் குறுமடத்தில் படிக்கிற பொழுது எனக்கு அதிபர் தந்தையாக இருந்த அந்த அருள் பணியாளர் எங்களிடம் ஒரு முறை ஒன்று பகிர்ந்து கொண்டார். அவருக்கு கேன்சர் வியாதி அவருக்கு இருந்தது, ஆனால் இப்போ நலமடைந்து விட்டார். அப்போ அவர் ஒரு பங்கில் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு கேன்சர் வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டு தலையில் உள்ள எல்லா முடியுமே உதிர்ந்துருச்சு. காரணம், அந்த கேன்சர் வியாதிக்கு எடுத்த சிகிச்சையின் காரணமாக எல்லாமே உதிர்ந்துருச்சு. அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவருடைய தந்தையாரை, தன்னை பெற்று வளர்த்த தந்தையாரை மன்னிக்க முடியாத ஒரு நிலை. எனவே தான் அவருடைய நோயினுடைய தாக்கமானது அதிகமாக 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 மாறியது. அப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் குறும்படத்தில் படிக்கும் போதுனா வீட்டுக்கே போக மாட்டாராம். ஏன்னா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா மிலிட்ரி மேன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவார், கஷ்டப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே ஒரு வகையான வெறுப்பு, அவரை மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை. அப்போ அது தப்பு என்று உணர்ந்து அந்த அருள் பணியாளர் வீட்டில் படுக்கையாக கடந்த அவங்க தந்தைகிட்ட போய் காலில் விழுந்து அவருடைய பாதத்தை பிடித்து, அப்பா, இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக உங்களை நான் வெறுக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறேன். உங்களை அன்பு செய்யாமல் உங்கள் மீது ஒரு வகையான வெறுப்பு உணர்வை என்னுடைய வளர்த்திருக்கிறேன். உங்களை மன்னிக்க முடியாமல் இருந்திருக்கிறேன். எனவே நான் அதனால் உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக நான் அதிகமாக பாதிக்கப்படுகிறேன் என்று அவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். அப்பொழுது அவருடைய தந்தையார் அவரை அருகில் கூப்பிட்டு, மகனே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்னுடைய மகன் என்று சொல்லி தட்டி கொடுத்தாராம். உண்மையிலேயே இது உண்மையாக அந்த அருள் பணியாளர் இன்னும் கூட இருக்கிறார். அவர் பகிர்ந்து கொண்ட நிகழ்வு, அதிலிருந்து அந்த கேன்சர் வியாதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நலமடைந்திருக்கிறார் என்று ஒரு சாட்சியமாக கூறினார். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், மன்னிச்சா இவன் கோமாளி, இவன் ஏமாளி, இவன் ஒன்றத்துக்கு உதவாதவன், இவன் வேஸ்ட்டு, பொழைக்க தெரியாதவன், என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ன செய்வோம், மன்னிக்கிறவங்கள விமர்சனப்படுத்துவோம். ஆனால் மன்னிப்பு என்பது ஒரு மருந்து. அதை அனுபவித்து பார்ப்பதற்கெல்லாம் தெரியும். ஏன் அப்படின்னா, மன்னிக்க 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 நமக்கு எந்த நோய் வராதான். உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, மன்னிக்க மன்னிக்க எந்த நோய் வராதான், ப்ரெஷரே வராதான். ப்ரெஷர் வராது, சுகர் வராதான். நீங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் இருந்துச்சுன்னா நீ யோசிச்சு பாருங்கள், யாராவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி கேன்சர் வியாதி அதிகமாக வர்றதுக்கு காரணமும் ஒரு சில காரணங்களில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா மன்னிக்க முடியாத ஒரு மனநிலையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடலில் நோய்கள் அதிகமாக வருது அப்படின்னா நாம் பிறரை மன்னிக்க முடியாத காரணம் தான். ஆண்டவரை பாருங்களேன், யார் வந்தாலும் மன்னிக்கிறார். அவருடைய இதயம் திறந்த இதயமாக இருக்குது. எப்படி, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோருமிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும், எப்படிப்பட்ட பாவம் என்ற சுமையை நம்ம கொண்டு வந்தாலும் அந்த ஆண்டவர் இயேசு நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பவன் யாரு? மனிதன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மன்னிப்பு கேட்பவன் மனிதன். நம்ம எல்லாம் கடவுளுக்கு முன்பாக மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா
நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஒப்புரவுல வந்து 5 படிநிலை இருக்கு. பாவ சங்கீதங்கிற படிநிலை இருக்கா? 5 படிநிலை இருக்கு. முதல்ல என்ன செய்யணும்? பாவத்தை நினைவு கூறணும். பாவத்தை என்ன செய்யணும்? நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நினைவு கூறணும். பல நேரங்களில் நினைவு கூறுவோம், அதில் பிரச்சனை இல்லை. அடுத்து அதற்காக என்ன செய்யணும்? மன வருந்தணும். ஆனால் எத்தனை பேர் மன வருந்தலாம்? அந்த சாமியாருக்கு பாவம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் இதை சொல்லுவோமா அதை சொல்லுவோமா, இதை சொன்னால் சாமியார் தப்பாக நினச்சிக்கிறாரோ, இவர் பங்கு சாமியார் வேறு இருக்காரு, இவர் சின்ன சாமியார் நல்லா வேறு பேசுவார், இவர் வந்து நல்லா தெரிஞ்ச சாமியார் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? அங்கே போய் என்ன செய்யுது? ஃபில்ட்ரு பண்ணுறது, அப்படியே வடிகட்டுறது. இந்த பாவத்தை சொல்லுவோம் அந்த பாவத்தை சொல்லுவோம் சொல்லிட்டு வடிகட்டுறது. எந்த அளவுக்கு மன வருந்துகிறோம், அந்த பாவத்தை நினைவு கூர்ந்த பாவத்தை மன வருந்துகிறோம் என்று யோசித்து பார்க்கணும். அதே போல் அந்த பாவத்தை என்ன செய்யணும்? இன்னுமே செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்த பிறகு தான் யார்கிட்ட போகணும்? குருவானவர்கிட்ட போகணும். நம்ம அப்படி செஞ்சுருக்கோமா? அங்கே போய்தான் யோசிப்போம், சரி இந்த பாவத்தை அடிச்சு விடுவோம், நான் பாட்டில் என்ன பிரச்சனை, ஏதோ கடவுள் மன்னிச்சா போதும், ஏதோ ஒரு சில பாவங்களை மன்னிச்சா போதும் அப்படிங்கிறது அல்ல. ஒப்புரவு அருளடையாளங்கிறது கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை. புரிதுங்களா அன்புக்குரியவர்களே? ஒப்புரவு அருள் சாதனத்தை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் திருப்பலியில் முழுமையான திருப்பலியில் கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அந்த அருள் நமக்கு நிறைவாக நம்ம குடும்பத்திற்கு நமக்கு வேணுமா? நம்ம என்ன செய்யணும்? ஒப்புரவு என்ற அருள் சாதனத்தை நாம் பெறணும். ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெறுகிற பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். அப்புறம் போய் குருவானவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? மறைக்காமல் அறிக்கையிடணும். புரிஞ்சுங்களா? கடைசியாக ஒரு 2 சென்டென்ஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்குது. என்னது? சொன்ன பாவத்திற்காகவும் சொல்ல மறந்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்குறேன். சொல்ல பாவத்தில் சொல்லிடுவீங்க, ஆனால் எதெல்லாம் சொல்ல வேணான்னு வடிகட்டினீங்களோ அதில் எந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துடுவீங்க? சொல்ல மறந்த பாவத்திற்காக அப்படின்னு. நீ வந்து சாமியாரை ஏமாற்றிடலாம், யாரை ஏமாற்ற முடியாது. அவர் வந்து குருவானவர் என்பவர் அவர் சாதாரண மனிதர் அல்ல. அந்த இடத்துல வந்து யாருடைய சார்பாக உட்கார்ந்துருக்கிறாரு? ஆண்டவர் இயேசுவின் சார்பாக உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கே குருவானவர் திருப்பல் நிறைவேற்றார் அப்படின்னா நம்முடைய பங்கு தந்தையா நிறைவேற்றாரு? யார் நிறைவேற்றுகிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பெயராலே நிறைவேற்றுகிறார். அவருடைய குருவானவர் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பிரதிநிதியாக இருந்து அந்த பலியை ஒப்பு கொடுக்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கையோட என்ன செய்யணும்? பாவ சங்கத்தில் போய் குருவானவர்கிட்ட எல்லா பாவங்களையும் என்ன செய்யணும்? மறைக்காம. நம்மளை தப்பாக நினைச்சிடும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. குருவானவர் உங்களுடைய பாவங்களை வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அது இறைவனுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு வகையான வாக்குறுதி. அது வந்து ஒரு ரகசியம். புரியுதுங்களா? அது ஆண்டவருக்கும் அவருக்கும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டது. நீங்கள் பாதி சொன்னீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு 100 படங்கள் இருக்குது. புரியுதுங்களா? படங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. இப்போ நீ வந்து 100 படத்தில் 80 படத்தை டெலீட் பண்ணிட்டு 10 விட்டுட்டீங்கன்னா 20 விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யும்? 80 மட்டும்தான் டெலீட் ஆகும். அப்போ வந்து நீ கொஞ்சம் பாவத்தை சொல்லிட்டு கொஞ்சம் பாவத்தை சொல்ல அப்படின்னா முழுமையாக மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. அப்போ குருவானவர்கிட்ட எப்போ நீங்கள் பாவம் செஞ்சீங்களோ அப்போ வந்து முழுமையாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுக்கடுத்து குருவானவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். பல நேரங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த 4 படிநிலையை நின்றோம். குருவானவர் இப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவுரை சொல்லி ஒரு சில பரிகாரங்களை சொல்லுவார். ஆனால் அதை மட்டும் என்ன செய்யறதில்ல, நம்ம வந்து அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நாளில் மன்னிப்பை பற்றி நாம் சிந்திக்கிறோம். கடவுளுடைய மன்னிப்பை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை நமக்கு கொடுத்துள்ள அந்த பொக்கிஷமான அந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை நாம் நிறைவாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற போது நம்முடைய குடும்ப வாழ்வு ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்வாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்துவிடும். கடவுளுடைய ஆற்றலையும் வல்லமையும் நாம் நிறைவாக பெற முடியும். நம்ம ஒரு பாத்திரம் வீட்டில் சாப்பிட்றோம், அதை நல்லா கழுவி அதில் சோறு போட்டால் தானே சாப்பிட முடியும். நல்லா கழுவுன டம்ளரில் தண்ணி ஊற்றினா தானே குடிக்க முடியும். அதில் கொஞ்சம் மண்ணளி போட்டு தண்ணியை ஊற்றினா குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ பாவத்தை கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சத்தை மட்டும் வெளியே எடுத்துனா அது உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்காது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக நாம் முன் வருகிற பொழுது நிச்சயமாக இந்த மன்னிப்பின் தெய்வம் உங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கு புகழ்,
இயேசுவுக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தியிலும் கூட நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரருடைய மனமாற மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணுலகில் இருக்கும் தந்தையும் மன்னிக்க மாட்டார் என்று இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் என்ன ஜெபத்தை சொல்கிறோம்? இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை சொல்கிறோம். அதில் ஒரு மன்னிப்பை பற்றி ஒரு வார்த்தை வரும். என்ன தெரியுமா? என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. பிறர் பாவங்களை மன்னிப்பது போல எங்களுடைய பாவங்களை மன்னியும். அப்போ அந்த ஜெபத்தை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். நானும் நீங்கள் ஒவ்வொருவருமே, புரியுதுங்களா? அந்த ஜெபத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, கடவுளுடைய மன்னிப்பை கேட்கறதுக்கு முன்னாடி யாருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கணுமா? பிறருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கணும். எவ்வாறு அந்த குருவானவர் கேன்சர் நோயால் கஷ்டப்படும் போது மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார், பல்வேறு உடல்நல குறைபாடுக்கு உள்ளாகிறார். காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பெற்ற தந்தையை மன்னிக்க முடியாத நிலை. மன்னிக்கிறார், அவர் நலம் பெறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் மன்னிப்பு கடவுளுக்கு முன்பாக கேட்கிற பொழுது நாம் மனிதராக மாறுகிறோம். நாம் பிறரை மன்னிக்கிற பொழுது கடவுளுக்கு முன்பாக புனிதராக மாறுகிறோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. புனித சந்தியாகப்பருடைய அன்பு பக்தர்களாக நாம் ஒவ்வொருவருமே சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் பிறரை மன்னிக்க வேண்டும். பிறரை மன்னிக்கிற பொழுது நாமும் பிறரும் நலம் அடைகிறோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இதை நம்முடைய பழைய ஏற்பாட்டிலையும் கூட பல இதில் பார்க்க முடியும். குறிப்பாக ஆதாம் ஏவாள், நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்கிறாங்க, கீழ்ப்படியாமை என்ற பாவம் செய்கிறாங்க. அப்போ கடவுள் நினச்சிருந்தார் அப்படின்னா அவள் என்ன செஞ்சுருக்கலாம்? என்ன செஞ்சுருக்கலாம்? அழிச்சிருக்கலாம். இல்லை மனித இனமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சிருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறாரு? ஏதேன் தோட்டத்தை மட்டும் வெளியே விட்டுட்டு அவங்களை மன்னிக்கிறார், ஒரு வாழ்வு கொடுக்கிறார். அதே போல காயின் ஆபேல், காயின் என்ன செய்கிறான்? ஆபேலை கொல்கிறான். ஆனால் கடவுளை காயினை கொண்டாரா? என்னதான் அவர் மேலே ஒரு வருத்தம் இருந்தாலும் அவனை கொல்லாமல் மன்னித்து விடுகிறார். அதே போல நம்முடைய ஊழியத்தில் நிறையா கதாபாத்திரங்களில் பார்க்கிறோம். எத்தனையோ ஒரு மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாக்கோப்பு தன்னுடைய தந்தையை ஏமாற்றுகிறார். என்ன ஏமாற்றுறாரு? அவருடைய அண்ணே ஏசாவுக்கு போக வேண்டிய சொத்தை இவர் நினச்சிறாரு, நான் தான் தலைமகன் சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து நினச்சிரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ ஏசா நினச்சிறாப்புல மன்னிக்கிறார். அதே போல தாவீது அரசர், சவுல் எவ்வளவுதான் அவரை துன்புறுத்தினாலும் எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் அவரை கொல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அவரை கொல்லாமல் விட்டு விடுகிறார். இது எதை சுட்டி காட்டுன்னு சொல்லுகிறார்? அவர் மன்னிப்பதை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யாரெல்லாம் தன்னிடம் வந்தார்களோ, மனம் மாறுவதற்காக வந்தார்களோ அவர்களை மன்னிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர் நேர்மையாளர் அல்ல, பாவிகளை தேடி வந்தார் என்று சொல்கிறார். மருத்துவ நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றோருக்கு என்று சொல்கிறார். எனவே இந்த நாளிலே இந்த நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் மன்னிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். மன்னிக்க 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 நாம் கடவுளுடைய மன்னிப்பை அபரிவிதமாக பெறுகிறோம். கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெற 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 ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். அதே போல் உளவியல் ரீதியாக சொன்னோம் அப்படின்னா, மன்னிக்க 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 நமக்கு உடல் உள்ள சுகம் நலம் கிடைக்கிறது. நாம் மன்னிக்காமல் விடுகிற பொழுது நமக்கு ப்ரெஷரு, சுகரு, எல்லா வியாதியும் முன்னாடி நிற்கிது. எனவே இந்த நாளிலே இந்த ஒரு சிந்தனையை மட்டும் தாங்கியவர்களாக செல்வோம். சந்தியாகப்பருடைய அன்பு பக்தர்களாக நாம் ஒவ்வொருவருமே மன்னிக்கும் சமூகமாக நம்முடைய குடும்பத்தில் எதெல்லாம் மன்னிக்க தடையாக இருக்குதுன்னு யோசிச்சு பார்ப்போம். நம்ம மன்னிக்க கஷ்டமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரை யோசிச்சு பார்ப்போம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு இறைமகன் தன்னை கொண்ட, தன்னை சிலுவையில் அறைந்த, தன்னை சாட்டையால் அடித்த அந்த படை வீரர்களை அந்த சிலுவையை தொங்குகிற போது என்ன செய்கிறாரு? எப்படி மன்னிப்பு கேட்கிறாரு தந்தையிடம்? தந்தையே, இவர்களை மன்னியும், என்ன செய்கிறான்னு இவளுக்கே தெரியல, இவளை மன்னியும் என்று சொல்கிறார். அதே போல் அவருடைய உண்மை சீடரான சேவா நினைச்சாரு, கல்லால் அறிந்து கொள்றாங்க. இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது கல்லால் அறிந்து கொள்கிற போது என்ன சொல்றாப்புல? தந்தையே, இவளை மன்னியும் என்று சொல்லுகிறார். யூதாசுக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? யூதாசும் தவறு செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். பேதுரும் தப்பு செஞ்சார். என்ன செஞ்சாரு? 3 முறை மறுதளித்தார். கிட்டத்தட்ட தராசில் போட்டோம்னா 2 ஒரே வெயிட்டில் தான் இருக்கும். ஆனால் யூதாஸ் என்ன செஞ்சாப்புல? மனம் மாறாமல் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பை நாடாமல் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். ஆனால் பேதுரு என்ன செய்கிறாப்புல? மனம் மாறி மனம் அழுது, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே,
மனம் வருந்தி அழுகிறார், அவர் திருச்சபையினுடைய தலைவராக மாறுகிறார். கடவுளுடைய மன்னிப்பை நம்பாதவர்கள் அழிவுறுகிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாரு? யூதாசு. கடவுளுடைய மன்னிப்பை நம்புகிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாரு? பேதுரு. நாம் யூதாசா பேதுருவா? யோசிப்போம். கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெற பிறருடைய குற்றங்களை பாவங்களை மன்னிக்க முன் வருவோம். அப்பொழுது நிச்சயமாக அபரிவிதமாக கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெற்று ஆசீர்வாதங்களை 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பெற்று நீரோடே நடப்பட்ட மரம் போல் நம்முடைய வாழ்வு செழிக்க செய்யும்படியாக இறைவன் உயர்த்துவார். இந்த நற்கருணை ஆண்டவர் மன்னிப்பின் தெய்வமாக இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நலம் கொடுக்க இருக்கிறார். நாம் இறைவனுடைய மன்னிப்பை பெறுகிற பொழுது நம்முடைய உடல் உள்ள எல்லா நோய் நொடிகளும் நலம் அடைகிறது. எனவே இந்த நாளிலே இந்த எண்ணெய் பூசுவதன் வழியாக, இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக உங்களுக்கு உடல் உள்ள சுகமும் ஆன்ம பலமும் கிடைக்கப் போகிறது. எனவே நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்னிக்கக்கூடிய சமூகமாக வாழ்ந்திட தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை, தெய்வீக வல்லமையை தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டுவோம். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னிப்பின் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த வேளையிலே உற்று பார்ப்போம். ஒவ்வொருவரையும் உயிருள்ள ஆண்டவர் நலப்படுத்த வருகிறார். உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை தன்னுடைய குணமளிக்கும் ஆற்றலின் வழியாக உடல் நல ஆன்ம பலத்தை கொடுக்க வருகிறார். எனவே அவரையே உற்று பார்த்தவர்களாக, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற அந்த பாடலை பாடி இந்த வேளையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக, அருளிற்காக, அவர் தருகின்ற நல வாழ்வை சுவைப்பதற்காக நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பான இயேசுவே, உம்மை யாரெல்லாம் நம்பிக்கையோடு தேடி வந்தார்களோ அவர்களுக்கு நீர் நலம் வழங்கினீரே. எத்தனையோ நோயாளர்களை உம்முடைய குணமளிக்கும் கரத்தாலே குணப்படுத்தினீரே. பல்வேறு பிரச்சனைகளோடு உம்மிடம் வந்தவர்களை அவர் நம்பிக்கையின் பொருட்டு நீர் நலம் கொடுத்தீரே. நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே நலம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். உடைய உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய குணமளிக்கும் ஆற்றலின் வழியாக நீரே நலம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்மால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அதை முழுமையாக நம்புகிறோம். எங்களுக்கு நலம் அளிக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை தொடுவீராக, எங்களுடைய உடலை தொடுவீராக, எங்களுடைய ஆன்மாவை தொடுவீராக. உச்சி தலைமுதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா நோய் நொடிகளையும் நீர் அகற்றும்படியாக இந்த வேலைகளை ஜெபிக்கிறோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பான நற்கருணை ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியினரையும்
இந்த வேளையிலே மன்றாடுகிறோம் தகப்பனே. எத்தனையோ தம்பதியினருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே மனம் வெதும்பி மனம் உருகி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். நீரே உமது இரக்கத்தை, உம்முடைய வல்லமையான ஆற்றல் நிறைந்த ஆசீர்வாதத்தை, அருளை நிறைவாக பொழிந்து குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாம் சாராளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை போல, அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை போல, சக்கரியா எலிசபெத் அம்மாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை போல, சுவைக்கின் அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை போல, நீரே குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு தம்பதியினரையும் நிறைவாக தொட்டு அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் அவர்கள் உமக்கு புகழ் சாற்றிட வரமருள உம்மை ஜெபிக்கின்றோம். மனதுருகி என்ற இந்த வரிகளை தொடர்ந்து பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அபிஷேகம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அனைவரும் முழந்தால் படிவோம். இந்த வேளையிலே நம்பிக்கையோடு இந்த குணமளிக்கும் ஜெபத்தின் வழியாக இந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இவரை நம்புவோர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்ற ஆழமான விசுவாசத்தோடு இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று பார்த்து நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை எல்லாம் நாம் எடுத்துரைப்போம். நற்கருணை ஆண்டவரே, நீரே எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள், எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடும் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையான இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த வேளையிலே இவரிடம் வேண்டுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தருமையான நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் கொடுத்த எல்லா வகையான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீர் கொடுத்து வந்த எல்லா வகையான அருள் ஆசிரியருக்காக, பொருள் ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களிலே எங்கள் உடல் நோய்களை எல்லாம் நீர் நலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே பௌர்ணமி என்ற இந்த நிறைவுள்ள முழுமையான நாளிலே நம்பிக்கையோடு உன்னை வந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நற்கருணை ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கத்திலே தண்ணீர் அசைவாடி ஆவியானவரை எங்கள் மத்தியிலே பொழியச் செய்து எங்களை திடப்படுத்துவீராக. ஆற்றல் நிறைந்தவர்களாக மாற்றுவீராக. சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றுவீராக. வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களையும் நீரே குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் நீர் குணப்படுத்துவீராக. எங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய, கண்களில் இருக்கக்கூடிய எல்லா வகையான குறைபாடுகளையும் நீக்கி எங்களுக்கு நலமளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுடைய கழுத்து பகுதியிலே, தோல் பட்டைகளில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வியாதிகளையும் நீரை நலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் எங்கள் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களை, வயிற்று வலிகளை, தீராத நோய் நொடிகள் ஒவ்வொன்றையும் நற்கருணை ஆண்டவரே நீரே நலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அதே போல் எங்களுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய, கால் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய் நொடிகள் ஒவ்வொன்றையும் நீர் குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய் நொடிகளை நீர் குணப்படுத்துவீராக. சர்க்கரை வியாதிகளை நீர் குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பல்வேறு இரத்த அழுத்தத்தினால் கஷ்டப்படக்கூடிய எல்லா வகையான நோய் நொடிகளிலிருந்து நீர் குணப்படுத்துவீராக. தீராத பல்வேறு வியாதிகள்
நீர் அதிலிருந்து குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான ஆண்டவரே, தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களிடம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபியுங்கள் என்று நம்பிக்கையோடு கூறிய ஒவ்வொரு தம்பதியினருக்கும் குழந்தை செல்வங்களை கொடுத்து மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பான ஆண்டவரை, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. சிறு பிள்ளைகளை எங்கள் வரவிடுங்கள், அவளை தடுக்காதீர் என்று சொன்ன அன்பு தெய்வமே, நீரே எல்லா குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க நற்கருணை ஆண்டவரை நீரே ஆசீரை கொடுப்பீராக. அவளுக்கு எந்த ஒரு நோயும் வியாதிகளும் தொற்று நோய் கிருமிகளும் அணுகாதவாறு நீரே தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா இளைஞர் இளம்பெண்களையும் உம் பாதத்திலே ஒப்படைக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, நீரே எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா இளைஞர் இளம்பெண்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகம் சார்ந்த மாய கவர்ச்சிகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் நம்முடைய வாழ்வை உட்படுத்தி கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை மென்மேலும் பெற்றிட அருளை தருவீராக. அன்பான ஆண்டவரே, பல்வேறு நோய்களோடும் வேதனைகளோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களையும் நற்கருணை ஆண்டவரை இந்த வேலைகளை தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நலம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, தீராத பிரச்சனைகளாலே, கடன் பிரச்சனைகளாலே, பல்வேறு துன்பங்களினாலே குடும்பத்திலே கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலாக ஆதரவாக இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எந்த நோக்கத்திற்காக இந்த பீடத்திற்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று ஆசீர்வாதமான மக்களாக வீடு திரும்ப நீரே உங்களை ஆசீர்வதிப்பீராக. இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்தவராக இருக்கிறீர். எல்லாருடைய தேவைகளையும் நீரே கொடுத்து ஆசீர்வதித்து இன்னுமாக சாட்சியமுள்ள வாழ்வு வாழ்ந்திட நீரே அருளை தருவீராக. மன்னிக்க முடியாத மனநிலையை இவரிடமிருந்து அகற்றுவீராக. அன்பான ஆண்டவரே, என்னுடைய கணவரை மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். என்னுடைய மனைவியை மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். என்னுடைய அக்கம் பக்கத்தினரை மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். என்னுடைய பெற்றோரை மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். அவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று மன்னிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து இன்னுமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தாரும் தகப்பனே. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களை நலப்படுத்தும், பலப்படுத்தும், எல்லா வகையான வியாதிகளிலிருந்து எங்களை குணப்படுத்தும். எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு தூயவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு நலமளிப்பவர், இயேசு நம் குழந்தைகளை ஆசீர்வதிப்பவர், இளையோரை ஆசீர்வதிப்பவர், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிப்பவர், நம்முடைய பெற்றோரை ஆசீர்வதிப்பவர், நாம் செய்கின்ற எல்லா வகையான முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இந்த வேளையிலே சிறப்பாக பெறப்போகிறோம். திரு எண்ணெய் யார் மேலெல்லாம் பூசப்படுகிறதோ அவர்கள் இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நலத்தை பெற இருக்கிறீர்கள். எனவே நம்பிக்கையோடு இந்த திரு எண்ணெய் பூசுதலில் பங்கெடுத்து கடவுளுடைய அந்த நலமளிக்கக்கூடிய ஆற்றலை, வல்லமையை நிறைவாக நாம் பெறுவோம். இந்த வேளையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாண்பீர் கீதத்தை பாடி நாம் நற்கருணை ஆசீரை பெறுவோம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம
புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானின்றி இவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமிதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர்.
மாற்றிடுவீர். மனத்தின் பாரங்களை போக்கிட வருவீர். மனத்தின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனத்தின் பாரங்களை போக்கிட வருவீர். மனத்தின் காயங்களை ஆற்றிட வருவீர். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவீர். தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவீர். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவீர். தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவீர். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். பாவ பிடி நின்று மீட்டிட வருவீர். பாவ கரை கழுவி தூய்மை தர வருவீர். பாவ பிடி நின்று மீட்டிட வருவீர். பாவ கரை கழுவி தூய்மை தர வருவீர். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். கல்மன இதயத்தை கரைத்திட வருவீர். இதயத்தின் வெறுப்புகளை விலக்கிட வருவீர். கல்மன இதயத்தை கரைத்திட வருவீர். இதயத்தின் வெறுப்புகளை விலக்கிட வருவீர். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும்
நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல இயேசுவே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல இயேசுவே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, தெய்வீக கரத்தால் நித்தம் கரம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கரம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே,